இருந்தால் ஈவினிங் பார்ட் டைம் இதே மாதிரி போக 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 சார் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் அந்த ப்ரௌசிங் சென்டர் வச்சுருந்தவர் வந்து தவறிடுறார் சார். ஓகே. ஒரு எனக்கு 18 வயசு இருக்கும்போது சார். ஸோ இந்த டெலிவரி கொடுக்க போயிட்டு வந்துருந்த கஸ்டமரெல்லாம் இந்த டிக்கெட்டுக்கு என்னாச்சு அவர் எடுக்கலையே நீ கொடுன்னு கேட்கும் போது சார், அப்போ நம்மளே இது எப்படின்னு தெரியாது, கொண்டு போய் கொடுக்க மட்டும்தான் தெரியும், டிக்கெட் எப்படி போடுறதுன்னு தெரியாது சார். ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்பாரத்தில் போய் சார் அங்கேருந்து ஒரு டிக்கெட்டாக எடுக்க ஆரம்பித்து அதை கொண்டு போய் டெலிவரி போட்டு கொண்டு போய் கொடுத்தா டிக்கெட்டுக்கு சர்வீஸ் சார்ஜ் கொடுப்பாங்க சார். இப்படி தான் லைஃப்பை ஆரம்பிச்சு ஆண்டர்ப்ரனர் ஜெர்னி ஆரம்பித்தேன் சார். 17 வயசு இருக்கும் நினைக்கிறேன் சார். 12th முடிச்சுட்டு இது ஃபுல் டைமாக ஸ்டார்ட் பண்ணி காலேஜுக்கு அட்மிஷன் போட்டேன் சார். பட் அந்தளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக போக முடியல. ஏன்னா என்னோடய பிஸ்னஸ் ஸ்பீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கஸ்டமருக்கு நேர்மையாக சர்வீஸ் கொடுத்தோம். 1 டிக்கெட் ஆச்சு, 2 டிக்கெட் ஆச்சு, 10 டிக்கெட் ஆச்சு, 100 டிக்கெட் ஆச்சு, 1000 டிக்கெட் ஆச்சு ஒரு வருஷத்துக்கு. அந்தளவுக்கு ஒரு 19-20 வயசுலேயே ஒரு பீக்குக்கு வர ஆரம்பிச்சா கன்சிஸ்டன்ட் சர்வீஸ் 24 ஹவர்ஸ் சார். அதாவது நைட் ஒரு வேலை செய்வேன் சார். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னு ஒன்று இருக்கும், அங்கே போனால் 200 ரூபா கிடைக்கும், அந்த வேலையை பார்ப்பேன் சார். திடீர்னு 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ட்ராவல்ஸில் நானே மார்க்கெட்டிங் பண்ணுவேன், நானே விசிட்டிங் கார்டு அடித்து ஒரு வீடாக ஒரு தெருவாக கொண்டு போய் ஒரு வீடாக போட்டு வருவேன் சார். ஒரு ஃபோன் வரும், அப்படியே பிஸ்னஸை ஸ்கேல் அப் பண்ணி சார். எந்த வயசில் ஒரு எம்ப்ளாயி வச்சிங்க? 21 வச்சுட்டேன் சார். 21 ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி. 20 வயசு வரைக்கும் எல்லா வேலையும் நீங்களே தான் செஞ்சீங்க? எல்லாமே நானே மார்க்கெட்டர், நானே சேல்ஸ்மேன், நானே டெலிவரி பாய், நானே டிக்கெட் ரிசீவர், நானே ஹாலிடே பிளானர். ஏன் ஆள் வச்சு வேலை வாங்கல சார்? அன்னைக்கு நம்ம நம்பி வரைக்கும் யாரு சார் வருவாங்க சார்? நானே ஒரு ப்ரௌசிங் சென்டர் நம்பி தானே போனீங்க? போனேன் சார். அதான் சார், நான் வந்து ஒரு லேப்டாப்பு, அது இஎம்ஐயில் இருந்துச்சு. 21,000 ரூபா லேப்டாப் தான் என்னோட முதலீடு வாங்குறேன். அதை இஎம்ஐ போட்டு வாங்குறேன். இஎம்ஐ ஆள் வரலங்கிறது உண்மையா இல்லை ஆளை வைக்கிறதுக்கு தைரியம் இல்லைங்கிறது உண்மையா? ஆளை வைக்கிறதுக்கு அப்படி ஆள் வைக்கணும்னே தெரியல சார் ஃபஸ்ட்டு. ஓகே. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு 21 வயசு ஆகி போச்சு சார். இப்படி ஆள் வச்சா தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சார் முதல்ல டிக்கெட்டிங் கன்சல்டண்ட்டாக ஒருத்தரை நியமிக்கிறேன் சார். வச்சுட்டு நான் மார்க்கெட்டிங் ஃபுல் டைம் பார்க்குறேன், அவங்க டிக்கெட்டிங் போடுறாங்க, நானே அக்கௌண்டன்ட்டு, அவங்க டிக்கெட் போட்டுருவாங்க, நம்ம டெலிவரி கொடுத்துட்டு வருவேன். ரயில்வே டிக்கெட் மட்டும்தான்? ரயில்வே டிக்கெட், ஏர் டிக்கெட்டு போட்டேன். அதில் ஒரு பெரிய ஸ்டோரி சார். வாழ்க்கையில் முதல்ல ஏர் டிக்கெட் லாகின் வாங்கிட்டு வரேன் ஒரு சப் ஏஜென்ட்டு போய். சப் ஏஜென்ட் லாகின் அப்படிங்குவாங்க சார். வாங்கிட்டு வந்து முதல் டிக்கெட்டை போகிறேன். அந்த டிக்கெட் போட தெரியாது எனக்கு, ஏன்னா முதல் முறை இல்லை சார். முதல் டிக்கெட்டு தப்பாக போடுறேன் சார். இருந்த 5000 போயிருது சார். அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான பயணத்தை ஆரம்பிச்சு. ஸோ 10 வருஷம் 10வது வயசுலேருந்து 20வது வயசு வரைக்கும் ஸ்மூத்தாக போகுது, எந்த பிரச்சனையும் கிடையாது? ஐயோ, பயங்கரமான பிரச்சனைகள் சார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சார், டிக்கெட்டு போடுவோம், கொண்டு போய் கொடுத்தா சந்தோஷமாக கஸ்டமர் வாங்கிக்குவோம், பணம் கொடுக்க மாட்டான் சார். அவங்கள ஃபாலோ பண்ணி பணம் வாங்குறது ஒரு மிகப்பெரிய கடினமான வேலை சார். அது பாதி பேர் ஏமாற்றிடுவாங்க சார். நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய அவமானத்தை சந்திச்சு சார். ஒரு டிக்கெட்டை போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டியூஷன் ஓனர் கொண்டு போய் டிக்கெட்டை கொடுக்குறேன் சார் 19வது வயசில் சார். கொடுத்தோடனே கதவை தட்டணும்னு எனக்கு தெரியல சார். தட்டி திறந்து உள்ளே போனேன் சார். அவர் எனக்கு அந்த தெரியல, நம்ம வேலையே பார்த்ததில்ல, எங்கேயும் யாரும் சொல்லி டிசிப்ளின் சொல்லி கொடுக்கல. உள்ளே போய் டிக்கெட்டு கொடுத்தோடனே அவர் ஒரு மோசமான வார்த்தைகளால் பேசி டிக்கெட்டை கிழிச்சு வீசிடுறாரு. அப்போது 15,000 ரூபா 11,000 ரூபா நினைக்க சார் டிக்கெட்டு. அந்த பணம் அப்படியே போயிடுது சார். மிகப்பெரிய வருத்தத்தோடு வந்துட்டு அது கதவு தட்டாமல் உள்ளே வந்துட்டு சார். ஸோ அதை ரொம்ப தோய்வடையாமல் அன்னைக்கு தான் சார் முடிவு பண்ண ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும். இந்தியாவில் மட்டும் இல்லை, கோயம்புத்தூரில் மட்டும் இல்லை, இந்தியா லெவலில் பெரிய ஆள் ஆகணும். அன்னைக்கு முடிவு பண்ண ஒரு மணிகண்டன் தான் சார் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கேன் சார். அன்னைக்கு அந்த ஒருவேளை அந்த அவமானம் அவர் படுத்தாட்டி இன்னைக்கு வந்திருக்க முடியும் நினைக்கிறேன். அவனை இன்னைக்கு நான் கடவுளாக தான் நினைக்கிறேன் சார். ஏன்னா அவர் எனக்கு அந்த மூமெண்ட் எனக்கு கொடுக்காட்டி இன்னைக்கு இந்த மூமெண்ட் எனக்கு கிடைச்சிருக்கா சார். நீங்கள் திட்டு வாங்கிட்டு இந்த திட்டு தான் நம்மளுக்கு அடுத்த திட்டத்துக்கே வழிவகுத்துருக்கிறீங்க. இந்த பாசிட்டிவ் திங்கிங்கிறது உங்களுக்கு இருக்குதுன்னு தெரியுமா சார்? கண்டிப்பாக சார். நான் ஒவ்வொரு ஃபெயிலியருக்கு அப்புறம் உட்காந்து இந்த ஃபெயிலியர் எதனால, ஃபெயிலியருக்கு சார் உலகத்தில் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி இருக்குது சார். விடை இல்லாத இதே இல்லை சார். எல்லாத்துக்கும் வி ஹேவ் ஆன்சர்ஸ் ரெடி. ஸோ ஒவ்வொரு ஃபெயிலியர் ஆகும்போதும் நான் அந்த ஃபெயிலியருக்கு பண்ணி உட்காந்து அனலைஸ் பண்ணுவேன் சார். எதனால அந்த ஃபெயிலியர் நடந்துச்சு? பந்து தப்பாக எடுத்துட்டீங்கன்னா என்ன ஃபெயிலியர்? நான் வேறு கதவு தட்டாமல் போனேன், டிக்கெட் போட்டதுக்கு ரைட்டு, கொண்டு போய் கொடுத்த ரைட்டு, கரெக்டாக கொடுத்தா பணம் கொடுத்துருப்பாங்க. அவர் ஏதோ ப்ரெஷரில் இருந்தார், கதவு தட்டிட்டு போகணும்னு நினச்சி எட்டிக்கிட்டு அவர் சொன்னது ரைட்டு தான். ஏன்னா அவர் டிஸ்கஷன் இருந்தார். அவர் இரிட்டேட் பண்ணது பாயிண்ட் நான் தான். ஸோ இப்படி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்போ வாழ்க்கையில் எப்படிலாம் பிஹேவ் பண்ணணும், எப்படி பிஹேவ் பண்ணக்கூடாது எல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணி அதே தொழிலில் நான் வந்து நான் பண்ண ஊரில் நம்பர் 1 24 ஹவர்ஸ் போட்டு தமிழ்நாடு